கயல் விழி இரண்டும் கருத்தினை மறக்க கவர்ந்தாயே இவள் நெஞ்சினை புது புனல் நதியில் புது இன்பம் மனதில் அலையோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் தான். ஈவினிங் ரொட்டீன் vlog அப்படிங்கிறத விட ஒரு விஷயம் வந்து உங்ககிட்ட எல்லாத்திட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். தம்ப்நெயில் பார்க்கும் போதே ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் என்னோட இந்த 1.5 வருஷம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் லாங் வீடியோ அவ்வளோ கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்க முடியல. இன்னொன்று, ஃபஸ்ட்டு இருந்த லாங் வீடியோவுக்கும் இதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ். என்னால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்க முடியல. கரெக்டாக வந்து ஆங்கிள் செட் பண்ணி பண்ணி எடுப்பேன். எனக்கு வீடியோ எடுக்கிறது அவ்வளோ பிடிக்கும். சின்ன சின்ன மைன்யூட்டான ஒரு தண்ணி கீழே விழுகுது அப்படின்னா கூட அதை நான் ஒரு 10 தடவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணி எடுப்பேன். எது கரெக்டாக இருக்குதோ அதை மட்டும்தான் வீடியோக்குள்ளே கொண்டு வரேன். இந்த மாதிரி அவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சி எடுக்கிற வீடியோஸ் மேலே இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட இந்த 1.5 வருஷமாகவே அந்த ஆங்கிள் எல்லாம் வந்து என்னால் செட் பண்ணி எடுக்க முடியல. அண்ட் எனக்குமே வந்து அவ்வளோ பிடிக்கல இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே. ஸோ அதனால தான் வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி மித்துவோட ஈவினிங் கிளாஸ் பற்றி கொஞ்சம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5:30 அந்த டைமிங்கில் வந்து அவனுக்கு மேத்து கிளாஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி நம்மளோட vlogல சொல்லியிருக்கேன். பன்சுவோட மேக்ஸ் கிளாஸ் தான். கண்டிப்பாக ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இவன் இந்த கிளாஸ் வந்து ரெகுலராக அட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேத்தில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா ஒர்க் அவுட் பண்ணி ஸ்மார்ட்டாக வந்து ஆன்சர் பண்ணி பழகியிருக்கான். பிஸ்னஸ், ட்ராவல், அப்புறம் வீட்டு வேலைகள் இதெல்லாமே அடுத்தடுத்து இருக்கிறதுனால உட்காந்து சொல்லித்தர டைம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாயிடுச்சு மித்துக்கு. ஒன்ஸ் வந்து நமக்கு மேக்ஸ் சப்ஜெக்ட் அப்படிங்கிறதுல போர் அடிச்சிருச்சு, ஐயோ நமக்கு வரல அப்படின்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வரவே வராது. எனக்கு அது ஒரு பயம். ஏன்னா எனக்கு அப்படி தான் இருந்தது, இப்போவும் அப்படித்தான் இருக்குது. பட் இந்த கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா டீச்சர்ஸ் ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அவங்களுக்கு கிளாஸ் போகிறதே தெரியாது. அதே மாதிரி இவங்க எப்படி ஆன்சர் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கூட, அதாவது அவங்க நம்மகிட்ட கொஷின் கேட்குறாங்க அப்படின்னே தெரியாமல் குழந்தைங்க வந்து சூப்பராக ஆன்சர் பண்ணும். யூகேஜிலேருந்து 9th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே வந்து இந்த கோர்ஸ் இருக்குது. 20 கண்ட்ரீஸுக்கு மேலே ஒரு 80,000 குழந்தைங்க பக்கம் வந்து இந்த மேத் கிளாஸ் அட்டன் பண்ணி படிச்சுட்ருக்காங்க. ஒரு கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு டீச்சர் 6 குழந்தைங்க. ஸோ அந்த இன்ட்ராக்ஷனே வந்து சூப்பராக இருக்கும். குழந்தைங்க எந்த அளவுக்கு யோசிக்கிறாங்களா அப்படின்ட்டு நமக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்குன்னா பாருங்களேன். Now what is this on the screen? Can you see? What is this? This is zebra. It's a zebra. And on the zebra, do you see anything that is like happening again? Like over the bracelet, it was a purple, blue, purple, blue, purple. Anything happening here? It's dark white, dark white, dark. Very good. And a green square. Very good, Shrikar. Good job. How did you identify that? இவனுக்கு வந்து உடனே அந்த சேஞ்சஸ் தெரியல. கண்டினியூஸாக வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண போகும்போது தான் நமக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். பட் அவன் டோட்டல் மார்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா மேத்தோட மார்க் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். A* அளவுக்கு வாங்கியிருப்பான். ஸோ அதே எனக்கு வந்து ஒரு பெரிய திருப்தி. கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஒர்க் ஷாப் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்மளோட லிங்க் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 20% டிஸ்கவுண்ட் இருக்குது. ஸோ இனி வந்து வீக்லி ஒன்ஸ் என்னோட ரியல் ஸ்டோரி, ட்ரூ ஸ்டோரி, அதில் வர வார்த்தைகள், சம்பவங்கள் எல்லாமே உண்மையானதாக இருக்கும். நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்பவும் ஒரு தொழிலை மட்டும் நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் இன்னொன்று வந்து இன்வால்வ் ஆகியிருக்கிறது AI ஜென்ரேட்டட் வீடியோஸ். இதுக்கு ஒரு டீமாகவே எங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மூலமாக என்னோட ஸ்டோரியை வந்து கொஞ்சம் எபிசோட்ஸாக கொண்டு வரலாம் அப்படின்ட்டு. அந்த 60 செகண்ட் வீடியோ டெய்லி மினி vlogல போடுறேன் இல்லையா, அது வந்து என்னோட டெய்லி ரொட்டீனாக
எப்பவும் போல் வந்துட்டுருக்கும். அண்ட் லாங் வீடியோவே பார்த்தீங்கன்னா எப்பப்போ எனக்கு முடியுதோ அப்போல்லாம் வந்து நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன், அதுலேருந்து போக மாட்டேன். பட் இந்த எபிசோட்ஸ் வந்து வாரத்தில் ஒன்று கண்டிப்பாக வந்துட்டே இருக்கும். இதில் ஏன் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கலாம். நான் ஏமாந்த இடங்கள், ஏமாந்து போன விஷயங்கள் எக்கச்சக்கம். அந்த வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும், நீ ஏன் இந்த இடத்துல வந்து ஏமாந்து போன, எப்படி இப்படி இருந்த அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்குறக்கான இடங்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துல நிறையா இருக்கும். ரியல் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் மட்டும்தான் இந்த ஏஐ விஷுவல்ஸில் வரப்போகுது. மோஸ்ட்லி வந்து எங்களோட ஃபோட்டோஸை வச்சே நான் வந்து அதை ஜென்ரேட் பண்ண போகிறேன். அதாவது அந்த கேரக்டர்ஸ் அப்படியே வர மாதிரி இருக்கும். சில இடங்களில் வந்து ஃபேஸஸ் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கும், வேறு வழி இல்லை. ஸோ இந்த எபிசோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஜேர்னி, என்னோடய ஸ்ட்ரகிள், பெயின், ஸ்ட்ரென்த்து, எப்படி வந்து லைஃப் ஃபுல்லாக சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கேன். அதாவது நாம் லாங் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் தாண்டி இருந்த நிறைய விஷயங்கள், எது என்னை புரட்டி போட்டுது, ஏன் இந்த இந்த இடத்துக்கு நான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்கேன், அதை முதல் கொண்டு அம்மா அப்பா கூட இல்லாமல் நான் ஏன் பசங்களை கூப்பிட்டு இப்படி வந்து தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயங்கள் முதல் கொண்டு எல்லாமே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஷேர் பண்ண போகிறேன். இப்போ தான் வந்து அதுக்கான ட்ரைலர் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மேபி இன்னொரு 2 டேஸில் வந்து ட்ரைலர் போட்டுருவேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குதா என்னன்ட்டு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பட் இதெல்லாம் வந்து ஒரு பர்சனல் லைஃப், இது வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்கலாம். ஆனால் எனக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸ் அண்ட் மெயில்ஸ் எல்லாம் வந்து எக்கச்சக்கம். அவங்கெல்லாம் என்கிட்ட கேட்டது, அக்கா நீங்கள் எப்படிக்கா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து நீங்கள் வந்து கீழேயே வரலையே, எப்படி உங்களை இவ்வளோ ஸ்ட்ராங் ஆக்குச்சு அப்படின்ட்டு கேட்கும்போது எனக்கு சொல்லணும்னு துடிக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் அது என்னால் சொல்ல முடியல. ஏன்னா எல்லா விஷயங்களும் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, வாங்கின அடி அப்படின்ட்டு. அந்த அடி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த எபிசோடு பார்க்கும்போது தெரியும். பட் அது திடீர்னு நான் கொண்டு வந்து ஒரு சப்ஜெக்டை நிறுத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கிளாரிட்டி கிடைக்காது. ஸோ அது ஒரு எபிசோட்ஸாகவே போட்டோம், ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து போட்டோம் அப்படிங்கிறக்காகத்தான் அப்படியே மெல்ல ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக ரியல் கேரக்டர்ஸ் வச்சே நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக செலவுகள் ஆகும். அண்ட் பின்னாடி போய் நம்ம ஒன்று எடுத்துகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. அதனால இதுதான் வந்து பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து, அதாவது ஒரு 10 பேர் பார்க்குறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒருத்தருக்கு லைஃப்பில் இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கக்கூடாது, இது பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ட்டு அந்த கரேஜ் வந்தாலே நான் வந்து வின் பண்ணிட்டேன் அப்படின்னு தான் அர்த்தம். எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. பட் ஒரு ட்ரை பண்ணுறோம், அவ்வளோதான். இதுக்கு வந்து எஃபோர்ட் போடாமல் இருக்க முடியாது. ஏன்னா ஒரு எபிசோட் க்ரியேட் பண்ணுறக்கே எங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 வீக்குக்கு மேலே தேவைப்படும். ஏன்னா அந்த உண்மையான எமோஷன்ஸ் இது எல்லாமே கொண்டு வரணும். ஸோ ரியல் கேரக்டர்ஸ்க்கு என்னென்ன இதோ அது எல்லாமே வந்து ஏஐக்கு கொடுத்தோம்னா மட்டும்தான் அந்த ஃபீல் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து முடியும். ஸோ அட்லீஸ்ட் அதுக்குமே வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரொம்ப பெருசு இல்லை, சின்னது தான். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நல்ல ஆட்ஸு, அப்புறம் வந்து ஏஐ ஜென்ரேட்டட் வீடியோஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அது வந்து க்ரியேட் பண்ணி தருவோம். பர்த்டே, அப்புறம் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது வந்து ஒரு சைடில் போயிட்டுருக்கு. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்போவுமே ஒன்றை நம்பி இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. எப்போவுமே வந்து 2-3 ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம வச்சுக்கணும், அதாவது பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ ஒன்று வந்து கீழே போனால் கூட மற்ற 2 வந்து கை கொடுக்கும். அந்த மாதிரி தான் வந்து லைஃப் போகும். அதனால தான் ஒரு 4-5 விஷயங்கள் வந்து மெல்ல மெல்ல கற்றுட்டு அப்படியே லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டுருக்கேன். நான் வந்து இந்த லாங் வீடியோவுக்கு பிரேக் ஏன் எடுக்கிறேன் அப்படின்னா, ஃபுல் பிரேக் எடுக்க மாட்டேன். கண்டிப்பாக வந்து மாதத்தில் 2 வீடியோ ட்ரை பண்ணி போடுறக்கு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா 1 கண்டிப்பாக போடுவேன். பட் எனக்கு என்னோடய வீடியோ இந்த மாதிரி இருக்கிறது எனக்கு பிடிக்கல. அதாவது கேமராவை தூக்கிட்டு ஒரே இடத்துல வச்சுட்டு ஒரு ஃப்ளோ இல்லாமல் அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஒரு வீடியோவை எடுத்து போடுறது அப்படிங்கிறது எனக்கு பிடிக்காது. ஏன்னா என்னோடய பழைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்க்குறக்கு எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல. அந்த அபி வேறு, இந்த அபி வந்து சுத்தமாக மாறி போயிட்டான். அதனால் கொடுக்குற விஷயங்கள் நல்லதாக இருக்கணும். அண்டு இந்த ஏஐ விஷுவல்ஸ் வந்து என்னோட ரியல் ஸ்டோரி கண்டிப்பாக நிறையா பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால
ஏதோ போடுறோம் அப்படின்ட்டு இல்லாமல் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த எபிசோட்ஸ் பார்க்கறதுக்கு இஷ்டம் இருந்தால் நீங்கள் வந்து பாருங்கள், அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் லாங் வீடியோ நான் வந்து எப்படியா ட்ரை பண்ணி 2 வீடியோனாலும் கொடுக்குறக்கு பார்க்குறேன். அப்படி இல்லாத பட்சத்தில் கண்டிப்பாக ஒரு லாங் வீடியோ விடும். பட் மினி வ்ளாக்ஸ் வந்து டெய்லி வந்துட்டுருக்கும், அதுலேருந்து நான் கண்டிப்பாக பிரேக் எடுக்க மாட்டேன். மினி வ்ளாக்ஸ் வந்து ஏஐ விஷுவல்ஸ் இல்லை, அது வந்து ரியல். இப்போ எப்படி போயிட்டுருக்கோ அதே மாதிரி வந்து நம்மளோட மினி வ்ளாக் வீடியோஸ் வந்து போயிட்டுருக்கோம். இந்த ஒரு கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வேலைகள் ஜாஸ்தி ஆகிட்டே வரதுனால அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு. எனக்கு லாங் வீடியோ எடுக்கும் போது ஒரு மாதிரி பயம் வர மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்டென்ட் நாம வந்து கொண்டு வந்தாலுமே என்னால் அந்த டைமுக்குள்ளே வந்து அந்த வீடியோஸ் எடுத்து முடிக்கிறது இல்லை. ஸோ ஒரு நாள் அதுக்காக ஒதுக்கி நான் வந்து வீடியோக்குன்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பேன். பட் மற்ற வேலைகள் உள்ளே வந்து மெர்ஜ் ஆகும்போது என்னால் கரெக்டாக வந்து அந்த லாங் வீடியோவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி எடுக்கவே முடியறதில்ல. ஸோ ஒரு வாரம் எடுக்கலான்ட்டு கேமராவை எடுத்து வச்சேன் அப்படின்னா அப்புறம் ஒரு லேசினஸ் வந்து அடுத்த வாரம் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே தள்ளி தள்ளி போய் தான் வந்து இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் போடுறேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி இல்லாமல் போகிறது சுத்தமாகவே பிடிக்கவே இல்லை. நல்ல வீடியோ கொடுக்கணும் அவ்வளோதான். ஏன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறது வந்து வியூவர்ஸுக்கு உள்ளே வரும்போது ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இருக்கணும். அதே மாதிரி வெளியே போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கணும். ஸோ அது ரெண்டுமே இல்லாமல் எனக்கு வீடியோ போடுறதுக்கு சுத்தமாகவே இஷ்டம் இல்லை. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேம் ரொட்டீன் தான் இருக்க போகுது. ஆஃபீஸ் போகிறேன், காலையில் எழுந்திரிப்பேன், ஆஃபீஸ் போவேன், ஜிம்முக்கு போவேன், வீட்டுக்கு வருவேன், குழந்தைகளுக்கு சாப்பாடு ஊட்டுவேன், தூங்க வைப்பேன், ஸ்டோரி சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து அடுத்தடுத்து போயிட்டுருக்கும். இன்ட்ரெஸ்டிங்காக வந்து வரணும் அப்படின்னா ஏதாச்சும் விசேஷங்கள் வரணும், ஏதாவது விசேஷத்துக்கு நான் போகணும். நான் விசேஷத்துக்கெல்லாம் போகிற ஐடியா சுத்தமாக இல்லவே இல்லை. அதெல்லாம் வந்து அப்படியே, அதாவது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டேன் எந்த ஒரு விசேஷத்துக்கும் வந்து போகக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ நான் எந்த விசேஷத்துக்கும் போக போகிறதில்ல, அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் எதுவும் இருக்காது. இப்போதைக்கு எந்த ஃபங்க்ஷனும் நம்ம வீட்லேயும் இருக்க போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வந்து போராக ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் நான் வாங்கின வாங்கின விஷயங்கள்ன்ட்டு இருக்கு இல்லையா, அதையெல்லாம் வந்து நான் வீடியோவாக போடும்போது கண்டிப்பாக நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பேரண்ட்டாகவும் யோசிப்பீங்க. அதே மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் எபிசோட்ஸில் வந்து யாரையும் வந்து பர்டிகுலராக ஹர்ட் பண்ண போகிறதெல்லாம் இல்லை. எல்லாருக்கும் அவங்கவுங்க சுச்சுவேஷன் அதனால் அப்படி ஆகிப்போச்சு. ஒரு அழகான லவ் ஸ்டோரி, ரொம்ப ரொம்ப அழகான ஒரு குடும்பம் இப்படி சிதைஞ்சு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக டவுட் இருக்கும் இல்லையா? ஏன் கடவுள் வந்து இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு அதுக்கான கேள்வி எனக்குள்ளேயும் இருந்தது. ஒரு சில இடங்கள்ல அதுக்கான அர்த்தங்கள், அதுக்கான விடைகள் எனக்கு தெரிய வந்தது. எல்லாமே வந்து நம்மளோட எபிசோட்ஸில் பார்க்கலாமே. ஸோ நெக்ஸ்ட் வீக் இல்லை இனி 2 நாள் வந்து ட்ரைலர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட எபிசோட்ஸ் அண்டு மந்த்லி ஒன்ஸ் வந்து லாங் வீடியோ, அப்புறம் நம்மளோட மினி vlog வந்து டெய்லி அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கும். ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.